அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 15/4/2024 முதல் குருவின் ஆட்டம் அதிரடியாக ஆரம்பம் சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமர்வது நிச்சயமாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் இதுவரை ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் சஞ்சரித்து வந்தாருங்க. அவர் 6இல் இருந்து 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாகவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு. என்றால் நவ கிரகங்களிலே குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கிரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இனிமேல் தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பொதுவாகவே குரு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். இப்படி மாறுபட்ட நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார். இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதிகள் தான், ஒரே கல்லூரியில் படித்தனர், ஒரே பள்ளியில் படித்தனர், இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது. இவ்வளவு ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார், ஆனால் மற்றொருவர் இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க. இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சாதகமாக தன்னுடைய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த குருவின் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவரின் சுப பார்வையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவினுடைய பார்வை நிச்சயமாக 2 சமநிலையில் இருந்த நண்பர்களின் வாழ்வில் மட்டத்தில் பண வசதியில் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும்போது அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் பண வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இவை அனைத்தும் காற்றை சீற்று போன்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க. ஏனென்றால் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான
தவறான வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வலுவாக இருக்கும்போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் நேர்வழியில் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவகிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். ஆனால் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. குருவின் பார்வையில் சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த கிரக நிலைகளின் பார்வையிலும் குரு சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. புதன் மற்றும் சுக்கிரனை குரு பார்க்கிறாருங்க. இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அவருடைய பெயர்ச்சியானது மற்ற கிரகங்களை விட மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. என்றால் நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர மாறி சஞ்சரித்தாலும் இந்த 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாக்கி விடுவாருங்க. எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் வானியல் அரசன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க. நவ கிரகங்களுக்கு மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவராகவும் இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அவர் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ரிஷபராசியில் அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக குடும்பம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த துறையில் மட்டும்தான் தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் குரு பகவான் அனைத்து விதமான துறைகளிலும் அனைத்து விதமான பணிகளிலும் மனித வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவருடைய உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது. உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மை, அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இன்னும் 2 ஆண்டுகள்ல உச்சம் பெற போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக தனது பகை கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவிழந்து இருப்பாருங்க. ஆனால் அதுபோன்ற நிகழ்வு பகை கிரகத்தில் இருந்தாலும் ஏற்படாது. ஏனென்றால் அவருடைய ஆட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். அவை நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும். எனவே இந்த தருணத்தில் மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அதீத பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், தடைகளை குடும்ப ரீதியாக விளக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகளை மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. என்றால் குரு பகவான் 7இல் இருப்பதோடு மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் ஜென்ம ராசியை குரு பார்ப்பது கோடி புண்ணியமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டுள்ள காதல் திருமணம் செய்வதாக இருந்தாலும், திட்டமிட்டபடி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வதாக இருந்தாலும் நடைபெறும். அது மட்டுமல்லாது
புத்திரபாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை 9ஆம் பார்வை 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் அதீதமாக பதிகிறதுங்க. தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துணிச்சலுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது. என்றால் இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக குரு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தைரியமும் துணிச்சலும் நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் அர்த்தாஷ்டகனியின் ஆதிக்கம் சுகசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவரால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே குடும்ப ரீதியாக உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிச்சயமாக சுகசனியின் ஆதிக்கத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சற்று சாதகமாக இருக்கிறார். எனவே நீங்கள் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பொதுவாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணம் ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றி சார்ந்த விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பாக பிரிவினை, அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை போன்ற அனைத்துமே சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம், திருமண யோகம் போன்றவை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் சொந்த காலிலே நிற்பதற்கான வகையில பல தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்று தருகிறாருங்க குரு பகவான். இந்த தருணத்தை மேலும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். என்றவரை குருவிற்கு மிகவும் பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு